இந்த குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ போலீஸ் வந்து மெனக்கிட்டு உட்காந்துருக்கோம். இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருந்தது அப்படின்னோம்னா கண்டிப்பாக இன்றைக்கி குற்றவாளியை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஏரியாவில் எங்கேயுமே சிசிடிவி கேமரா வந்து கிடையாது. இதனால் வந்துட்டு இன்றைக்கி பாருங்கள், ஒரு 3 கொலை பண்ண வந்துட்டு இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்கிறான். கரெக்டாக அந்த இறந்தவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் போராடிட்டுருக்கோம். ஆனால் அந்த வீட்டில் இல்லை, அந்த எல்லா தோப்பு வீடு இருக்குது, எல்லாமே நல்லா பெரிய பெரிய வீடாக கட்டியிருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் ஒரு சிசிடிவி கேமரா மாட்டியிருந்தாங்கன்னா நிச்சயம் அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பேருதவியாக இருந்துடும். அந்த ஏரியாலே சிசிடிவி கேமரா இல்லாமல் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இது சம்மந்தமாக மாவட்ட காவல் கண்காணிப்பு அறிவுரைப்படி நாங்களும் வந்துட்டு நிறையா வந்து போலீஸ் வீடு வீடாக போய் வீட்டில் போயிட்டு போலீஸ் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். எல்லா தோப்பு வீடுகளுக்கும் இந்த மாதிரி சிசிடிவி கேமரா போடுன்னு சொல்லி வலியுறுத்தி பண்ணியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அதில் வரல. இன்னும் நிறைய பேர்த்துக்கு விழிப்புணர்வு வரமாட்டேங்கி. சில இடங்களில் போலீஸே போயிட்டு கேமரா போடுறதுக்கு அந்த போல் வந்து வச்சு கேமரா போட்டு அந்த வயர் மட்டும் இழுத்து உங்கள் வீட்டை வச்சுன்னு கேட்டால் கூட இங்கெல்லாம் வைக்காதீங்க. ஏன் வைக்கக்கூடாதுன்னு கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை போலீஸ் வந்து கேமரா செக் பண்ண அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. இப்போ பாருங்கள், எல்லா பஞ்சாயத்துலேயுமே வந்துட்டு கிராமத்துக்கு ஃபண்டு ஒதுக்கிடுறாங்க. அதில் வந்து நமக்கு நாமே திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நமக்கு நாமே திட்டத்தில் நீங்களே உங்கள் பஞ்சாயத்தில் உள்ள ஃபண்டை செலவு பண்ணி தாராளமாக கேமரா வந்து மாட்டலாம். இப்போ பல்லடத்தில் வந்து பார்த்திங்கன்னா செம்மிபாளையம் பஞ்சாயத்து, அந்த செம்மிபாளையம் பஞ்சாயத்து தலைவர் அவங்க கிராமத்தை சுற்றி எல்லா இடத்துலையும் கேமரா போட்டார் நமக்கு நாமே திட்ட ஃபண்டில். வந்து தோப்பு வீடுகளில் போலீஸ் சார்பில் போட்ட கேமராவே கிட்டத்தட்ட 100 தாண்டி போயிடுச்சு. போலீஸ் சொல்ல வச்சு போட்ட கேமரா 300 தாண்டி போயிடுச்சு. போலீஸ் போட்ட கேமராவே 100 தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் எல்லோரும் உங்கள் ஊர் மக்கள்கிட்ட சொல்லி, ஊர் பொதுக்கூட்டம் போட்டோ ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நீங்கள் வந்து இந்த கேமராஸ் போட வைக்கிறது உங்களோட கடமை. குறிப்பாக வந்து பஞ்சாயத்து தலைவருக்கு அதிக கடமை இருக்குது. சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, உங்கள் ஊரில் யாராச்சும் சந்தேக நபர்களோட நடமாட்டங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒருத்தர் கல் குத்துற மாதிரி ஒருத்தர் வர்றாரு, ஆட்டுக்கல் வேணுமா அம்மிக்கல் வேணுமான்னு கேட்டு வர்றாரு, சவரி முடி வாங்குறதுக்கு வர்றாங்க, வித்தியாசமாக ஒருத்தர் வந்து ஊருக்குள்ளே வர்றாரு, பாட்டில் பொறுக்கிறதுக்கு ஒருத்தர் வர்றாரு, இல்லை குப்பை பொறுக்க ஒருத்தங்க வர்றாங்க, உங்கள் ஊரில் உள்ள சத்திரங்கள்லையோ சாவடிகள்லையோ இல்லை பள்ளிக்கூடங்கள்லையோ இல்லை நாடக மேடைகள் இந்த மாதிரி இடங்களில் யாராச்சும் வந்து தங்கியிருக்கிறாங்க, ஒரு 2-3 நாள் தங்கியிருக்கிறாங்க, யாருன்னே தெரியாது, அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து கூப்பிட்டு போலீஸுக்கு தகவல் சொல்லுங்கள். நீங்கள் ரொம்பலாம் எதுவும் பண்ண வேண்டாம், 100ன்னு டயல் பண்ணால் போதும், 5 நிமிஷத்தில் போலீஸ் வந்து நின்றுடும். இது யாருமே பண்ணுறதில்ல. அதுதான் பிரச்சனையே. இப்போ அது என்ன அந்த நேரத்தில் ஏற்படுற பதட்டமா இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனைகளா தெரியல, அந்த 100ங்கிற நம்பர் யாருக்குமே வந்துட்டு மைண்டில் வந்து உட்கார மாட்டேங்குது. நீங்கள் 100 டயல் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் அந்த ட்ராவலிங் டைம் 10 நிமிஷத்தில் சுற்றி உள்ள போலீஸ் வீட்டில் உள்ளவங்க யாராச்சும் ஒருத்தங்க உங்களோட உதவிக்கு வந்துடுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள். இப்போலாம் நாங்கள் வந்து டிடி கேஸ்லாம் போடுறது கிடையாது, எஃப்ஐஆர் தான் போடுறோம். அது ஸ்கூல் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, இல்லை இது உண்மை. நான் வேலை பார்த்த அனைத்து பகுதிகளிலும் இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அது ஸ்கூல் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் ஸ்டாஃப்னாலும் சரி, 4 கேபிட்டல்லேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்டில் பொது இடங்களில் இந்த மாதிரி வந்துட்டு மது அருந்துதல் குற்றம்னு சொல்லி அந்த ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் நாங்கள் எஃப்ஐஆர் தான் போடுறோம். இப்போ பல்லடத்துக்கு நிறைய போட்டிருக்காங்க, அவினாசி பாளையத்தில் போட்டிருக்காங்க, பல்லடத்தை போட்டிருக்காங்க, காமநாயகம் பாளையத்தோட எல்லா பகுதியிலையும் போடுறாங்க. ஏன்னா டிடிஎஸ் போடுறதுல என்ன ஆகுது அப்படின்னோம்னா, அந்த வண்டி ஃபைன் அமௌண்ட் வேணால் 10,000 இருக்குது, அந்த வண்டியோட மதிப்பு 6,000 தான் இருக்குது. எனக்கு எதுக்கு அந்த வண்டி சொல்லி அந்த ஸ்டேஷன்லேயே போட்டு போயிடுறான், ஃபைன் அமௌண்ட்டை கட்ட மாட்டேங்கிறான். நாளைக்கு இந்த இளைஞர்கள் இந்த மாதிரி வயசு பசங்க வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அவனால் எங்கே வெளிநாட்டுக்கு போக முடியாது, பாஸ்போர்ட் கிடைக்காது. அதனால் நாங்களும் சட்டங்களை வந்து கடுமையாக தான் மாற்றிட்டு இருக்கோம். 18 வயசுக்கு கீழே உள்ள பசங்க வந்துட்டு பைக் ஓட்டிகிட்டு போனாங்க, வித்தவுட் லைசன்ஸ் ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னோம்னா அவங்க பெட்ரோல் மேலே தான் நாங்கள் எஃப்ஐஆர் போடுறோம். எம்வி ஆக்ட் மோட்டார் வாகன சட்டப்பிரிவில் அவங்களோட பேரண்ட்ஸ் யார் அந்த வண்டியை வந்து கொடுத்தாங்களோ, அந்த வெஹிக்கிள் ஓனர் யாரோ அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறோம். கடாங்க செக் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அது உண்மையிலே வச்சுருக்கிறாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் நம்பர் ராங்காக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கள். நிறையா வந்து குறைந்த ஊதியத்துக்கு வந்துட்டு ஆளுங்க கிடைக்கிறது அப்படி ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா, யார் என்னன்னு தெரியாமையே வந்துட்டு வேலைக்கு வந்து சேர்த்துடுறாங்க. கடைசி பார்த்தா அவன் எங்கேயாச்சும் வாரண்டில் தேடுற அக்யூஸ்டாக இருப்பான், சவுத்துலேயோ நார்த்துலேயோ ஏதாச்சும் ஒன்று பண்ணுவான், இல்லை இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு குற்றம் பண்ணிட்டு
ஓடி போயிடுவான், அவனை பிடிக்கவும் முடியாது, சரியான நம்ம அட்ரஸ் எதுவுமே இருக்காது. நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான இந்த தருணத்தை ஒரே ஒரு அவேர்னஸ் பண்ணிக்கிறேன், இந்த போக்சோ சம்மந்தமானது, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், இதையும் நீங்கள் பஞ்சாயத்தில் கொஞ்சம் பாருங்கள். இதுக்கு குற்றவாளி எவனோ வெளியிலேருந்து அதிகமாக வரமாட்டான், உள்ளூர்காரன் தெரிஞ்சவன் தான் இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி உங்கள் இதில் பெண் குழந்தைகள் 18 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு ஏதாச்சும் வந்துட்டு பாலியல் ரீதியான தொந்தரவுகள் இருக்குதாங்கிறத, ஏன்னா அவங்களாம் சில விஷயங்களை வெளியில் சொல்ல மாட்டாங்க பயந்துக்கிட்டு. அதை வந்து பெண்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் வீட்டில் கேட்டு பஞ்சாயத்து தலைவரில் அந்த சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேசஸ் ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னோம்னா அதையே நீங்கள் வந்து இமீடியட்டாக கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா நம்ம இமீடியட்டாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுத்துரும்.